உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசி யோக முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும். தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசியோகி ஆனந்தராஜா ஐயா வாசி யோகத்தில் தனது சிரசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி 11ஆம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர். பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும். ஆனால் நாங்கள் வாசியோக முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி, சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம். இந்த சேவையை பெற 6383316570 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுப்பவும். ஒருவர் 3 கேள்விகள் வரை கேட்கலாம். உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும். அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க ஐயா, 12 வயசுக்கு அப்புறமா தான் வாசியோக பயிற்சி செய்யணுன்றதை நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்போ அந்த 12 வயசுக்கு அப்புறம் ஏன் பண்ணணும், ஏன் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது? நம்மளுடைய வாசியும் 12 அங்குலமா வெளிவாசி மாறாது. அப்போ வாசியும் வளர்ச்சி அடையணும், மூளையும் வளர்ச்சி அடையணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வாசியோக பயிற்சி செய்யணும். அப்படின்றதுனாலதான் அந்த 12 வயசு வரைக்கும் பாலிய பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 12 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த வாசியின் வளர்ச்சி வரைக்கும் அதே மாதிரி ஒரு சண்டை, கருத்து வேறுபாடு இருந்துட்டே இருக்கும் ஐயா. ஆனா அதே பையன் ஒரு 35-40 வயசு தாண்டதுக்கு அப்புறமா அவனுடைய தந்தை கிட்ட மரியாதையும் ஒரு ஒற்றுமையும் ஏற்படுதுங்க. தன் தந்தையுடைய வெளிப்பாடையும் தான் தந்தையை தான் படுத்தின கஷ்டத்தையும் கண்டிப்பா அது புரிஞ்சுக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இது எல்லாமே வாசியின் ஒரு கிரகங்களுக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்தர்கள் எப்படி இதை அந்த பீஜ மந்திரம் வந்துடும். ஆனா அந்த வரிகள் எல்லாம் பீஜ மந்திரமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. பீஜ மந்திரம்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா நவக்கிரக பீஜ மந்திரத்தையும் தெளிவா எழுதுனதே அகத்திய மகான் தான். அகத்திய மகான் தான் எல்லா நவக்கிரகத்துடைய பீஜ மந்திரத்தையும் எழுதியிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பீஜ மந்திரம்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐயா, நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க ஐயா, 12 வயசுக்கு அப்புறமா தான் வாசியோக பயிற்சி செய்யணுன்றதை நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்போ அந்த 12 வயசுக்கு அப்புறம் ஏன் பண்ணணும், ஏன் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாசியோக பயிற்சி ஏன் 12 வயசுக்கு முன்னாடி செய்யக்கூடாது, 12 வயசுக்கு அப்புறம் தான் செய்யணும் அப்படின்னு சித்தர் மகான்கள் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முழுமையான காரணம் ஒண்ணு உண்டு. எப்படின்னா 12 வயது வரைக்கும் நம்மளுடைய மூளையின் வளர்ச்சி முழுமையடையாது. அதே மாதிரி 12 வயது வரைக்கும் நம்மளுடைய வாசியும் 12 அங்குலமா வெளிவாசி மாறாது. அப்போ வாசியும் வளர்ச்சி அடையணும், மூளையும் வளர்ச்சி அடையணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வாசியோக பயிற்சி செய்யணும். அப்படின்றதுனாலதான் அந்த 12 வயசு வரைக்கும் பாலிய பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 12 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த வாசியின் வளர்ச்சி வரைக்கும் அதே மாதிரி மூளையின் வளர்ச்சி வரைக்கும் உங்களுடைய குலதெய்வம் உங்களை எப்பொழுதும் காத்து நிற்கும். அதே மாதிரி உங்களுக்கு உயிர் கொடுத்த 7ஆம் அறிவு படைத்த அந்த வாசியும் வாசியான அந்த தேவர்களின் வாசியும் உங்களை எப்பொழுதுமே காத்து நிற்கும் 12 வயசு வரைக்கும். அப்போ அதெல்லாம் காத்து நின்ன உடனே அதுக்கப்புறம் வரக்கூடிய 13ஆவது வயதுல இருந்துதான் உங்களுக்கு இண்டிபெண்டா அந்த உயிர் மனித இனமா வளர ஆரம்பிக்கும். அப்ப அதனாலதான் 12 வயசு வரைக்கும் வாசியும் முழுமைப்படாது, அதுக்கப்புறம் மூளையின் வளர்ச்சியும் முழுமைப்படாது. அப்படி ரெண்டுமே முழுமைப்படாத போது நீங்க வாசியோக பயிற்சி பண்ணக்கூடாது. அப்போ 12 வயசுக்கு மேல நீங்க வாசியோக பயிற்சியை பண்ணலாம். உங்களுடைய வாசி மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணலாம். இது எல்லாமே 12 வயசுக்கு மேலதான் பண்ணணும் அப்படின்னு சித்தர் மகான்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடலுடைய அமைப்பும் நம்மளுடைய வாசியுடைய அமைப்பும் முழுமை அடையறதுக்கே நம்ம பிறந்து 12 வயசு வரைக்கும் ஆகும். அப்போ 12 வயசுக்கு மேலதான் நம்மளுடைய உடலுடைய அமைப்பும் வாசியுடைய அமைப்பும் முழுமை அடையும். அப்படி முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வாசியோக பயிற்சியே செய்யணும். ஐயா, இது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயங்க ஐயா. இது ஒரு டீனேஜ் பையனுக்கும் அவனுடைய தந்தைக்கும் எப்பவுமே ஒரு சண்டை, கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா. ஆனா அதே பையன் ஒரு 35-40 வயசு தாண்டதுக்கு அப்புறமா அவனுடைய தந்தை கிட்ட மரியாதையும் ஒரு ஒற்றுமையும் ஏற்படுதுங்க ஐயா. இதுக்கு வாசியோக விளக்கம் என்னங்க ஐயா? தன் மகனா ஒருத்தன் டீனேஜ்ல இருக்கும்போது அந்த அப்பாக்கும் அந்த மகனுக்கும் ஒரு விதமான எதிர்ப்பு தன்மை வந்துகிட்டே இருக்கும். அது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகன் அப்படின்றவன் யாரு அப்படின்னு போட்டா தன்னுடைய
தாத்தா தான் தன்னுடைய மகன். இதுதான் உண்மையான விஷயம். அந்த தாத்தா தனக்கு பிறந்திருக்காரு அப்படின்றதுதான் விதி. இதுதான் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், உயிருடைய ஓட்டத்துடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இதுதான். அந்த உடல் அமைப்புலதான் அந்த பையனும் இருப்பான், அந்த உயிருடைய அமைப்புலதான் அந்த பையனும் இருப்பான். அப்படி இருக்கும்போது தாத்தா எப்படி தன்னுடைய பேரனை கண்டிச்சாரோ, அப்போ இப்போ ஒரு அப்பா இருக்காரு, அவருடைய அப்பா எப்படி தன்னுடைய பையனை 12 வயசுல இருந்து 13 வயசுல இருந்து கண்டிச்சாரோ, அதே மாதிரிதான் இப்போ அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு சொல் பேச்சு கேட்காம நடப்பான். இது எல்லாமே டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், உயிரோடைய உயிரோட்டத்துக்கும் உயிரோட விஷயத்துக்கும் வரக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் தானே தவிர இது எதுவுமே மாற்றம் கிடையாது. ஏன்னா தாத்தா எப்படி தன்னுடைய பேரனை தன்னுடைய மகனை கண்டிச்சாரோ, அப்படிதான் அந்த பேரன் அந்த அந்த அப்பாவை கண்டிப்பான். இப்படிதான் நடக்கும். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி நடக்கும். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி நடக்கும். இப்படி நடக்கும்போது அவனுடைய சின்ன வயசுல இப்படி நடந்துகிட்டே வரும். அதுக்கப்புறம் அவன் ஒரு 35 வயசு வரும்போது தந்தை ஆயிடுவான். தந்தை ஆகும்போது அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துரும். அந்த குழந்தை அவனுடைய தாத்தா, அந்த குழந்தையுடைய தாத்தா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா, அதாகப்பட்டது அந்த மகனுடைய அப்பாவுடைய நிலைய அவன் அப்பதான் உணருவான். எப்படி உணர்றான் அப்படின்னா, அப்போ அவனுடைய மகன் அவனுக்கு பிரச்சனை கொடுக்கும் போது, அவனுக்கு சொன்னபடி கேட்காம அவன் பாட்டுக்கு நடக்கும்போது, அப்போ நம்ம இப்படித்தானே நம்ம அப்பாவுக்கு செஞ்சோம் அப்படின்னு அவன் உணரும் போதுதான், அப்பதான் அவனுக்கு தந்தைய நாம எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். இதுதான் உண்மையான விஷயம். அதனாலதான் அவன் மகனா இருக்கும்போது, அவனுக்கு கல்யாணம் ஆகாம டீனேஜ்ல மகனா இருக்கும்போது எல்லா மகன்களும் தந்தைக்கு ஒரு விதமான எதிர்மறையா தான் நடந்துப்பாங்க, கொஞ்சம் எதிர்ப்பா தான் நடந்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தந்தையானதுக்கு அப்புறம் தான் புள்ள அவனுக்கு எதிரியா நடக்கும்போது, அப்பதான் தான் அப்பாவுக்கு அவன் எதிரியா நடந்துகிட்ட அந்த விதம் தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் தனக்கு மகன் பிறக்கும் போதுதான் தன் தந்தையுடைய அருமையே புரியும். இது எல்லாமே உயிர்களின் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருடைய விஷயம்தானே தவிர, உயிர்களின் வேறுபாடு தானே தவிர, இது எல்லாமே வாசியின் வெளிப்பாடு தானே தவிர, அந்த ஒவ்வொரு உயிர்களின் வெளிப்பாடு தானே தவிர இது வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு பசின உடனே ஏன் தாய்கிட்ட போய் பால் குடிக்குது? அப்போ ஆல்ரெடி அது ஒரு தடவை பிறந்து பால் குடிச்சிட்டு தான் பிறந்திருக்கு. அப்போ அது பசிச்சா குழந்தையா இருக்கும்போது அந்த ஏஜ்ல தாய்கிட்ட தான் போய் பால் குடிக்கணும், பால் குடிச்சாதான் அந்த பசி தீரும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த அனுபவம் எல்லாம் அந்த வாசி எடுத்துட்டு வந்த பிறவிகளின் அனுபவம் தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பிறவிகளின் அனுபவங்கள்ல இருக்கும்போது கண்டிப்பா அந்த பிறவிகளின் அனுபவத்தை அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தி தனக்கு ஒரு மகன் பிறக்கும் போது தன் தந்தையுடைய வெளிப்பாடையும் தான் தந்தையை தான் படுத்தின கஷ்டத்தையும் கண்டிப்பா அது புரிஞ்சிக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இது எல்லாமே வாசியின் ஒவ்வொரு பிறவியின் வெளிப்பாடுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஐயா ரொம்ப தெளிவான விளக்கங்க ஐயா. ஐயா பீஜ மந்திரம் அப்படின்னு நம்ம ஆன்லைன்ல பார்த்துருக்கோங்க ஐயா. ஒரு கிரகங்களுக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்தர்கள் எப்படி இத கண்டுபிடிச்சாங்க ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சின்ன தெளிவு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, பீஜ மந்திரத்தை உச்சாடனம் பண்றது. பீஜ மந்திரம் அப்படின்னா என்னன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு உச்சாடனம் பண்ணிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, எப்பா செவ்வாயோட பீஜ மந்திரத்தை சொல்லு, உடனே சுக்கிரனோட பீஜ மந்திரத்தை சொல்லு, இந்த பீஜ மந்திரத்தை சொல்லு, அந்த பீஜ மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பீஜ மந்திரத்துல ஒரு சில வரிகளோட அந்த பீஜ மந்திரம் வந்துடும். ஆனா அந்த வரிகள் எல்லாம் பீஜ மந்திரமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. பீஜ மந்திரம்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா நவக்கிரக பீஜ மந்திரத்தையும் தெளிவா எழுதினதே அகத்திய மகான் தான். அகத்திய மகான் தான் எல்லா நவக்கிரகத்துடைய பீஜ மந்திரத்தையும் எழுதியிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பீஜ மந்திரம்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் இருக்கு, செவ்வாய் கிரகம் இருக்கு. அப்ப செவ்வாய் கிரகத்துல இருந்து ஒரு சவுண்டு வரும்.
அந்த சவுண்டை எப்படின்னா புவியீர்ப்பு விசையை தாண்டும் போது அந்த சவுண்டு வரும். அதாகப்பட்டது ஒரு இப்ப நம்ம பூமியோட சவுண்டுன்னு வச்சுக்கோங்க. பூமியோட சவுண்டு வந்து 30,000 அடி 40,000 அடி 50,000 அடிக்கு மேல போனா ஒரு விதமான சவுண்டு வரும். எல்லாரும் கத்தக்கூடிய சவுண்டு எங்க வரும்னா கீழே பூமியை தொட்டு நீங்க நடக்கும் போது பக்கத்துல பேசுறவன், சைட்ல பேசுறவன், அவன் பேசுறவன், இவன் பேசுறவன், ஒரு பட்டாசு வெடிக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல குண்டு வெடிக்குது, இந்த சவுண்ட் எல்லாம் இங்கேயே வரும். ஆனா இந்த சவுண்ட் எல்லாமே மேல் நோக்கி எழுந்து எழுந்து ஒரு காற்றா எழுந்து எழுந்து கடைசியில மேல போகும்போது ஒரு 30,000 அடி 40,000 அடியில் நீங்க காது கொண்டு கேட்டீங்கன்னா அந்த பூமி சுத்தக்கூடிய ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு தான் அந்த பூமியுடைய பீஜ மந்திரம். இதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரிதான் சூரியனோட பீஜ மந்திரம், அதே மாதிரிதான் செவ்வாயோடைய பீஜ மந்திரம். செவ்வாயில இருந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர் மேல போனா வரக்கூடிய பீஜ மந்திரம் தான் அதோடைய சவுண்டு தான் அதோட பீஜ மந்திரம். அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் உயிர் ஓடுது, அந்த காத்து ஓடுது. அந்த காத்து அந்த மனித உடலுக்குள்ள ஒரு சவுண்டை உருவாக்குது. அந்த சவுண்டு தான் அந்த மனிதனுடைய வாசி மந்திரம். அந்த சவுண்டு எப்பயுமே உருவாக்கிட்டே இருக்கும். அது நீங்க பேசினாலும் சரி, பேசாம அமைதியா தூங்கினாலும் சரி, நீங்க போய் எங்கேயாவது மௌன விரதம் இருந்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அந்த வாசி மந்திரத்துடைய சவுண்டு உங்களுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அந்த மனிதனுடைய பீஜ மந்திரம். நாங்க அந்த மனிதனுடைய பீஜ மந்திரத்தை தான் வாசி மந்திரம், உயிர் மந்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ எப்படி கிரகங்களுடைய பீஜ மந்திரம் எவ்வளவு வேல்யூவோ அது மாதிரி அந்த மனிதனுடைய பீஜ மந்திரமும் ரொம்ப ரொம்ப வேல்யூ. இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லி சித்தர் மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் அசையும் போது எந்த சவுண்டை உருவாக்குதோ அதுதான் அந்த பொருளுடைய பீஜ மந்திரம். அதுதான் உண்மையான மந்திரம். அந்த பொருள் எப்போ அசைஞ்சாலும் அந்த சவுண்டை உருவாக்கும். அதுதான் அந்த பொருளுடைய பீஜ மந்திரம். அது மாதிரிதான் மனிதன் எங்க போனாலுமே அவனுடைய வாசி மந்திரத்தோட அசைவுக்கு ஏற்பதான் ஒரு சவுண்டை உருவாக்கும் அந்த உயிர். அதனால அந்த மனிதனுடைய வாசி மந்திரம் தான் அந்த மனிதனுடைய பீஜ மந்திரம். அது மாதிரிதான் இந்த இந்த பூமி எப்ப சுத்தினாலும் ஒரு மந்திரத்தை ஒரு சவுண்டை உருவாக்குது. அந்த சவுண்டு தான் இந்த பூமியுடைய பீஜ மந்திரம். சூரியனுடைய பீஜ மந்திரமும் அதுதான். எல்லா நவகிரகத்துடைய பீஜ மந்திரமும் இதுதான். இதுதான் பீஜ மந்திரத்தோட ஆதி மூலமான விஷயம். இந்த பிரசன்ன ஜோதிட முறை அதனுடைய உண்மையான மெயினான விளக்கம் இதுதான் உண்மையான விஷயம். பிரசன்னம்னா அந்த நாள் அந்த நேரம். இப்ப நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், இந்த நாள் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா நம்மளுடைய காந்தாலைகள் எப்படி வருது, அந்த இடத்துல காந்தாலைகள் எப்படி வருது, அந்த இடத்துக்கு ஏற்ப அந்த சோழி எப்படி பிறழுது அப்படின்னு சோழியை போட்டு பார்க்கும்போது அந்த சோழி வாசியோக பயிற்சி அல்லது தியானம் செய்யும் சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனசுல சிவலிங்கத்தை பார்த்ததா அப்படின்னு நினைச்சு நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த பேஷனா போன அந்த மெடிடேஷன் அது அவன் உருப்படியா செய்யறானா அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் அப்படின்றது கண்டிப்பா அவன் வந்து 45 மினிட்ஸ் பண்ணணும். 45 மினிட்ஸ் அவன் மெடிடேஷன் பண்றான் அப்படின்னா அந்த 45 மினிட்ஸ்ல அவன் மிஞ்சி போனா ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம கலாச்சாரத்தை சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சித்தர்கள் சொன்ன நம்ம கொடுக்குறோம். ஆனா உண்மையான சித்தர்கள் சொன்ன உண்மையான உதாரணம் எதுனா காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் அப்படின்னா அதாகப்பட்டது மூக்குல சுவாசம் இருக்கும் போதே வாசியோக பயிற்சி பண்ணி உன்னுடைய வாசியோக பயிற்சி செய்யற ஒருத்தருக்கு வந்து கர்மா கழிமா. நம்ம போகும்போது இறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. அப்போ நம்ம இறந்ததுக்கு பிறக்கும் போது நமக்குள்ள வந்தது என்ன, அதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை விட்டு போகிறது என்ன அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மனித பிறவி. இறக்கும் போது வந்தது வாசி, நம்ம இறக்கும் போது போக போறது வாசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாசிய இந்த உடலை இயக்கக்கூடிய அந்த உயிரை வணங்குறது தான் அவங்களுடைய வேலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மனிதனுடைய கர்மா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்மா அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து பிரசன்ட் டென்ஸுக்கு நவறது கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸுக்கு நவறது கிடையாது. இங்க கர்மா அப்படின்றது